அப்பா ஆண்டவா, நல்லவங்க எல்லாரையும் நல்லவங்களாவே இருக்க விடுப்பா. கெட்டவங்க கெட்டவங்களா ஆகக்கூடாது. அந்த மாதிரி பார்த்துக்க வேண்டியது உன்னோட வேலைப்பா. மறந்துடாத. அப்பனே ஆண்டவா. புஷ்பா, புஷ்பா, என்ன என்ன அப்படி பாக்குறீங்க? மணி என்ன ஆச்சு? எதிரிலேயே வால் கிளாக் இருக்கு, அதுல பாத்துக்க வேண்டியது தானே. இத கேக்குறதுக்காக கூப்பிட்டீங்களா? ஷபாஷ். என்ன சபாஷ்? நல்லா பேசுற. ஆ? நல்லா பேச கத்துக்கிட்டேன்னு சொல்ல வந்தேன். ஆமா, காஃபி எங்க? காஃபியா? ஆமா, காத்தால மணி 7:20 ஆகுது. நான் 7 மணிக்கெல்லாம் டானு காஃபி குடிப்பேன்னு உனக்கு தெரியும் தானே? ஆ, தெரியும். அப்புறம் ஏன் காஃபி தரல? சார் நேத்து என்கிட்ட சொன்னத மறந்து போயிட்டீங்களா? என்ன சொன்ன? இனிமே டிஃபன் பண்றதா இருந்தாலும், அந்த டிஃபனுக்கு ஏதாவது சட்னி பண்றதா இருந்தாலும் நான் சொல்லாம எதையும் செய்யாதன்னு நீங்க சொன்னத மறந்துட்டீங்களா? அது மட்டும் இல்ல, சாப்பாடு பண்றதா இருந்தாலும் அந்த சாப்பாட்டுக்கு குழம்பு பண்றதா இருந்தாலும் கூட என்ன கேட்டு தான் பண்ணணும்னு சொன்னேன். அதுக்கு என்ன இப்ப? அதனால தான் நீங்களா வாயை திறந்து காஃபி கேட்டதுக்கு அப்புறம் என்ன காஃபி குடுக்கலாம், அதை எப்படி குடுக்கலான்னு கேட்டு குடுக்கலான்னு இருந்தேன். என்ன நக்கலா? இதுல என்ன நக்கல் இருக்கு? என்ன காஃபி குடுக்கலாம், அதை எப்படி குடுக்கலாம், அதை கேட்டு குடுக்கலான்னு இருந்தேன்னா என்ன அர்த்தம்? அட, பிளாக் காஃபியா இல்ல பால் காஃபியான்னு உங்ககிட்ட கேட்டு குடுக்கலான்னு சொல்ல வந்தேன். என்ன ஓவரா பேசுற? எங்க கத்துக்கிட்ட இதெல்லாம்? நீங்க சொன்னது தானே நான் செஞ்சேன். அதுல என்ன ஓவரா தெரிஞ்சது உங்களுக்கு? டிஃபன் விஷயம் பத்தி சொன்னேன், சாப்பாடு விஷயம் பத்தி சொன்னேன், காஃபி பத்தி உங்ககிட்ட ஏதாவது சொன்னனா? சொன்னானா? இல்ல. மத்தியான சாப்பாடு விஷயத்தை பத்தி சொன்னேன், ராத்திரி சாப்பாட்டு விஷயத்தை பத்தி சொன்னனா? இல்ல இல்ல, சொல்லல. உன்னோட காத்தால காஃபிலையும் ராத்திரி சப்பாத்திலையும் எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்ல. டிஃபனு சாப்பாடு மேட்டர்ல ஏன் டேஸ்டுக்கு உன் கை பக்குவம் ஒத்து வர மாட்டேங்குது. அதனால அடக்கி வாசிக்க சொன்னேன். உன் இஷ்டத்துக்கு வந்த மாதிரி எதையும் செய்யாத. நான் மெனு செலக்ட் பண்றேன், அதை வச்சு செஞ்சு கொடுன்னு சொன்னேன். தப்பா? நீ கிண்டல் பண்ற அளவுக்கெல்லாம் நான் இன்னும் கேவலமாகல. ஏய், புரியுதா? என்ன நாளைக்கு ஊருக்கு போக ரெடி பண்ண அந்த சூட்கேஸோட வந்து நிக்கிற? நான் கிளம்புறேன். எங்க கிளம்பிட்ட? என் வீட்டுக்கு. உங்க வீட்டுக்கு போய் என்ன பண்ண போற? இது என்ன கேள்வி? என் வீட்ல நான் மகாராணி மாதிரி இருப்பேன். இருந்து என்ன பண்ணுவ? இருந்து என்ன பண்ணுவாங்க? படுப்பேன், எந்திரிப்பேன், இஷ்டம் வரும்போது சமைப்பேன். அங்க என் சாப்பாட்ட ரசிச்சு சாப்பிட ஆளுங்க இருக்காங்க. நான் என்ன பண்ணணும்? என்ன கேட்டா?
என் சமையல் தான் உங்களுக்கு பிடிக்கலையே. உங்க வே ஆஃப் டாக்கிங் எனக்கு பிடிக்கல. நான் என்ன பண்ணட்டும்னு கேட்டேன். நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. என்ன வேணும்னா ஹோட்டல்ல சாப்பிட சொல்றியா? சாப்பிடுங்க. விளையாடுறியா? கனவா? எப்பவும் அதே கனவு வருது. என்ன அப்படி பாக்குறீங்க? மணி என்ன ஆச்சு? எதிரிலேயே வால் கிளாக் இருக்கு. அதுல பாத்துக்க வேண்டியது தானே. இத கேக்குறதுக்காக கூப்பிட்டீங்களா? சபாஷ். என்ன சபாஷ்? நல்லா பேசுற. நல்லா பேச கத்துக்கிட்டேன்னு சொல்ல வந்தேன். விளையாடுறியா? ஹாய் வியூவர்ஸ். எப்படி இருந்தது வீடியோ? அடி வாங்கினது என் பொண்டாட்டி தான். அவளை எங்கேயும் அனுப்ப போறதில்ல. அடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா உங்க முன்னாடியே சித்திரவதை பண்ண போறேன். Are you ready for the enjoyment? Please wait for our next video. Okay? Bye. ஹலோ. குட் மார்னிங் சார். வெரி குட் மார்னிங். நான் உங்களுக்கு ஒரு வீடியோ சென்ட் பண்ணியிருந்தேன். வாட்ச் பண்ணீங்களா ராஜேஷ்? பண்ண சார். ரொம்ப குரூரமான கான்செப்ட். எப்படி கிடைச்சது அது? ஒரு பையன் அவன் மொபைல்ல அதை பார்த்துட்டு இருந்தா. நான் ஃபார்வர்ட் பண்ணிக்கிட்டேன். ஓ, தமிழ் வாய்ஸ் கேட்டு இம்ப்ரெஸ் ஆயிட்டீங்களா? ஆமா. ஆனா அந்த வீடியோ பார்த்ததும் எனக்கு ஐயோன்னு ஆயிடுச்சு. நான் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டேன். டிஸ்டர்ப் ஆயிட்டீங்களா? ஆமா. வீடியோல இருக்கிற பொண்ணை நினைச்சா ரொம்ப பாவமா இருக்கு ராஜேஷ். அது சரி. ஆமா, அவன் யாருன்னு ஏதாவது க்ளூ கிடைச்சிருச்சா? இன்னும் இல்ல சார், தேடிக்கிட்டு இருக்கேன். அவனை எப்படியாவது பிடிக்கணும். அவன் எந்த இடத்துல இருந்து இத டெலிகாஸ்ட் பண்ண ஷூட் பண்றான், யாருக்கு அனுப்புறான்னு உடனே கண்டுபிடிக்கணும். கண்டிப்பா ஏற்பாடு பண்றேன் சார். அவன் பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்கன்னு தெரிஞ்சே ஆகணும். ஓகே? ஓகே. சீக்கிரம் கண்டுபிடிங்க. ஓகே சார். Hi, sir. Hi, sir. Hello, sir. Hello. Please come. Thank you. Thank you.
ஹலோ. அட்டு எஸ் சார். என்ன பண்ற? தூங்கிட்டு இருக்கேன் சார். நேத்து நான் அனுப்புன போட்டோவை பாத்தியா? பார்த்தேன் சார். மீச கிழவன் தானே? அவனை தான். எப்போ தூக்குற? எப்போ தூக்கணும்? இப்பவே தூக்குனா கூட ஓகே தான். வரியா? எங்க இருக்கான் அந்த கிழவன்? நம்பர் 13 சக்கரவர்த்தி தெரு, கீழ்ப்பாக்கம், 3rd அவென்யூ. நான் இப்பவே தூக்க ஏற்பாடு பண்றேன் சார். அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண நான் ஏற்பாடு பண்றேன். ஓகேவா? ஓகே சார். ஓகே, பாய் சார். ஹலோ. ஹலோ. ஹாய் டார்லிங். ஆமா, இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. வேற எதுல குறை? அத வேற விளக்கமா சொல்லணுமா? பின்ன வேணாமா? லவ் பண்ணும்போதே விளக்கம் சொல்ல இப்படி சலிச்சுக்கிட்டா கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தும் போது எவ்வளவு சலிச்சுக்குவ? 6 வருஷமா நீங்களும் இதையே தான் சொல்லிட்டு இருக்கீங்க. நானும் லூசு மாதிரி கேட்டுக்கிட்டு காலத்தை இப்படியே ஓட்டிட்டு இருக்கேன். போட்டும் விடு. ஏன் டென்ஷன்? என்ன டென்ஷன்? இவ்வளவு விரக்தியா பேசுற? காலையில நம்ம ஜோசியர் என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னாரு. ஜோசியரா? ஆமா. என்னவா? எங்க அண்ணன் கிட்ட அவரை நாம பொய் சொல்ல சொன்னோம் இல்லையா? ஆமா. அத கண்டினியூ பண்ணணும்னா அவருக்கு நாம ஏதாவது பண்ணணுமா? ஏதாவதுன்னா? பணம் ஹெல்ப் பண்ணணுமா? பணமா? ஆமா. என் ஜாதகத்துல செவ்வாய் தோஷம் இருக்குன்னு அண்ணன்கிட்ட பொய் சொன்னதுக்கு பணம் எதிர்பார்க்கறான் அந்த ஆளு. அத நம்ம கிட்ட முன்னாடியே சொல்லி இருக்கணும்ல. நாமளா கூப்பிட்டு பெரிய அமௌண்ட் கொடுப்போன்னு அவன் எதிர்பார்த்தானா. ஓஹோ, மிரட்டுற மாதிரி உங்ககிட்ட வந்து பேசினானா? வந்தால மீட் பண்ணல, ஃபோன் பண்ணி தான் கேட்டான். அப்படியா? சரி, நான் பேசுறேன் அவன்கிட்ட. நந்தா, பேசும்போது கொஞ்சம் பார்த்து பேசு. ஏன்? ஏன்னா அவன்கிட்ட அண்ணனோட ஃபோன் நம்பர் இருக்கு. இருந்தா என்ன? அண்ணன்கிட்ட ஃபோன் பண்ணி ஏதாவது சொல்லிட போறான். சொன்னா என்ன? சொன்னா என்னவா? நந்தா, நீ எங்க அண்ணனை பார்த்ததில்ல, பேசினதில்ல, அதனால உனக்கு அவரை பத்தி எதுவுமே தெரியாது. He is a military man. அவர் மிலிட்டரியில ஒர்க் பண்றதுனால அவர் யானை புலின்னு எல்லாம் சொல்லி பயமுறுத்தாதானு. ஐயோ, அது இல்ல நான் சொல்ல வந்தது. வேற என்ன? அவருக்கு பொய் பிடிக்காது. பொய் சொல்றவங்கள சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. சொல்லியிருக்கேன் தானே? சொன்னேன். இப்ப என்ன? நம்ம கல்யாணத்தை தள்ளி போடுறதுக்காக ஒரு ஜோசியர் மூலியமா ஒரு சின்ன பொய் சொல்ல வச்சோம். அது கூட தப்பா? அதெல்லாம் கணக்குல வராது. அவரை பொறுத்த வரைக்கும் சின்ன பொய் பெரிய பொய் எல்லாம் கிடையாது. பொய் சொன்னா அவர் தண்டிப்பாரு. இப்ப என்ன? அந்த ஜோசியக்காரன் உங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி பேசிடக்கூடாது, அதானே? ஆமா. அவன் பேச மாட்டான், போதுமா? அது போதும். நீ அந்த மாதிரி பேசு. அப்புறம் இன்னொரு விஷயம். என்ன? இந்த மாசம் அண்ணன் மிலிட்டரி வேலையில இருந்து விஆர்எஸ் வாங்குறாரு. ஓஹோ. 8 வருஷத்துக்கு அப்புறம் சென்னைக்கு வராரு. ஓகே. என் கூட தான் தங்க போறாரு. அப்படியா? ஆமா. 2 பெட்ரூம் இருக்கிற மாதிரி வீடு பார்க்க சொல்லியிருக்காரு. ஐ சி. அவர் வந்ததும் முதல்ல என் கல்யாண பேச்சத்தான் எடுப்பாரு. அதனால அவர் வரத்துக்குள்ள நம்ம 2 பேரோட கல்யாண விஷயத்த பத்தி உங்க அப்பா கிட்ட பேசணும். பேசுறியா? என்ன சைலண்டா இருக்க? இந்த மாசம்தான் கோர்ட்ல எங்க ப்ராப்பர்ட்டி கேஸ் விஷயம் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்க்கு வருது. ஓகே. இது வரைக்கும் எங்க பக்கம் எல்லா தரப்புலையும் ஜெயிச்சிருக்கோம். ஸோ எந்த ப்ராப்ளமும் இல்லாம மோஸ்ட்லி எல்லாமே சால்வ் ஆயிடும்னு நினைக்கிறேன். வெரி குட். கேஸ் ஜெயிச்சதும் முதல் வேலையா எங்க அப்பா கிட்ட போய் நம்ம கல்யாண மேட்டரை பேசுறேன். சரியா? நல்லது. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அந்த வேலை முடியட்டும். அண்ணன் வந்ததும்
நீயும் ஒரு வாட்டி வந்து அவர்கிட்ட பேசிட்டு போயிடு. சரியா? சரி. வேற என்ன? வேற என்ன? ஐ லவ் யூ. ஐ டூ. அப்ப வச்சுட்டா? ஓகே. ஜோசியர் கிட்ட பேசிட்டு என்ன டெவலப்மெண்ட்டுன்னு உனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன். ஓகே? ஓகே. ஓகே தென் பை. ஹலோ, எங்கடா இருக்க? வாசல்ல தான்ப்பா நிற்கிறேன். உள்ள வா. இதோ வரேன். இவன் தான் என் பையன், ஒரே பையன். சார் யாரு தெரியுமா நந்தா? உங்களுக்கு பண உதவி பண்ண வந்த உங்க ஃப்ரெண்டுன்னு தெரியும், வேற எதுவும் தெரியாதுப்பா. ஜெட் விமல் என்டர்பிரைசஸ், ஜெட் விமல் எக்ஸ்போர்ட்ஸ், இந்த கம்பெனி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கியா? ஆமா, பெரிய கன்சர்ன். டிவியில் ஆடெல்லாம் கூட பார்த்துருக்கேன். அதோட முதலாளி சார் தான். ஓஹோ, நீங்க வேற சும்மா இருங்க அப்பா. முதலாளிலாம் இல்ல, கம்பெனியோட ஒரு நிர்வாகி. தன்னடக்கமா பேசுறாரு, கண்டுக்காத. இவர் தான் இவர் கம்பெனில எல்லாமே. ஒன் மேன் ஆர்மி. வணக்கம் சார். வணக்கம் தம்பி. தம்பி என்ன சார் தம்பி? மாப்பிள்ளை என்ன கூப்பிடுங்க. என்னப்பா அப்படி பாக்குற? விஷயத்த சொல்லாம மொட்டைய மாப்பிள்ளன்னு சொன்னா ஷாக் ஆக மாட்டாரா? விஷயத்தை நான் சொல்லுவேன்ல. முதல்ல வணக்கம் மாமான்னு சொல்லு. அப்பா என்ன சொல்றீங்க நீங்க? வணக்கம் மாமான்னு சொல்லுப்பா. அப்பா சொல்றேன்ல. வணக்கம் மாமா. என் பையன் என்னைக்கும் என் பேச்ச மீற மாட்டான் சார். நான் சொன்னேன்ல. அப்ப நான் பேசினபடியே 50 லட்சம் ரூபாய் பணத்தை ஜட்ஜிக்கு கொடுத்துட்றேன். கேஸ் ஜெயிச்சதும் கல்யாண நாளை நான் ஃபிக்ஸ் பண்றேன். ஓகே? ஓகே, அப்ப நான் கிளம்புறேன். கிளம்புறீங்களா? ஆமா, வழியில வேலை இருக்கு. மாப்பிள்ள, ஆல் தி பெஸ்ட். நான் வரேன். சரி வாங்க. அப்ப நான் போயிட்டு வரேன். ஆல் தி பெஸ்ட் சார். தேங்க்யூ தேங்க்யூ. பை பை பை. என்னடா அப்படி பாக்குற? இந்த ஆளுக்கிட்ட நாம பணம் கடன் கேட்டோம் இல்லையாப்பா? ஆமா. இந்த ஆளு ஷூரிட்டி இல்லாம பணம் கடன் தரமாட்டேன்னு சொன்னாரு. கரெக்டாப்பா? கரெக்ட். அப்புறம் எப்படி நான் அவருக்கு மாப்பிள்ளையான? யாரு? அவனுக்கு நீ மாப்பிள்ளையா? டேய், ஜோக் அடிக்காதடா. அப்பா அப்பா ஒரு நிமிஷம். என்ன? எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன புரியல? ஏன் வாயால அவரை மாமான்னு கூப்பிட சொன்னீங்க, இப்ப ஏன் கிட்ட அவனுக்கு நீ மாப்பிள்ளையான்றீங்க? என்னப்பா நடக்குதுங்க? இங்க பாரு, 10 கோடி ரூபாய் பிசினஸ் பண்றவனுக்கு மகனா பிறந்தது உன் தப்பு இல்ல, உன் அப்பாவான ஏன் தப்பு. ஆனா உனக்கு ஒரு மகன் பிறந்தா அவன் 1000 கோடி பிசினஸ் மேனுக்கு மகனா இருக்கணும். அப்படி இல்லைன்னா அது கண்டிப்பா உன் தப்பு தான், அவன் தப்பு இல்லை. ஏன்னா இன்னைக்கு உலகம் அப்படி இருக்கு.
ஏதாவது புரியுதா? புரியுதுப்பா. என்ன புரியுது? இவரை விட பெரிய இடத்து பொண்ணுக்கு தான் என்னை கட்டி கொடுக்குற பிளான்ல நீங்க இருக்கீங்க, கரெக்டாப்பா? ஆமா. எனக்கு புரியாத விஷயம் என்னன்னா, அந்த ஆசையில எதுக்கு இவர்கிட்ட என்ன மாப்பிள்ளையாக்குனீங்க? வேற என்ன பண்றது? உடனடியா நமக்கு பணம் வேணும். ஷூரிட்டி கொடு, இல்லைன்னா டைவர்ஸ் ஆன என் பொண்ணை உன் பையனை கட்டிக்க சொல்லுன்றான். கேஸ் விஷயத்துல ஜட்ஜுக்கு 50 லட்சம் தரணும். உனக்கு தெரியும் தானே? அது என்னைக்கு தரணும்? 5 நாள்ல தரணும். வெளியில யாருமே நாம லாஸ்ல இருக்கிறதுனால பணம் தர மாட்டேங்கிறாங்க. இவன் நம்ம வீக்னஸை வச்சு விளையாடுறான். சரி, ஓகே, போனா போகுதுன்னு உன்னை பணயமா வச்சு அந்த பணத்தை வாங்குறேன். ஏன்னா கேஸ் ஜெயிச்சாகணும். பணத்தை வாங்கினதுக்கு அப்புறம் இந்த ஆளுகிட்ட என்னப்பா சொல்றது? அந்த ஆளுகிட்ட நீ பேசவே பேசாத. அந்த பொண்ணுகிட்ட போய் நில்லு. நான் ஒரு பொண்ணை உயிருக்கு உயிரா மனசார விரும்புறேன்னு சொல்லு. அவ இல்லைன்னா நான் செத்துருவேன்னு சொல்லி அழு. முடிஞ்சா நீ பாய்சன் கூட குடிச்சிடுறா, நான் உன்னை காப்பாத்துறேன். மொத்தத்துல சொத்து நம்ம கைக்கு வரணும். உன்னோட வாழ்க்கை முறை மாறணும். நம்மகிட்டயே 1000 கோடி இருக்கும்போது உனக்கு வர்றவகிட்டையும் 1000 கோடி இருக்கணும். அந்த மாதிரி யோசிடா. புரியுதா நந்தா? புரியுதுப்பா. இந்த வேலை முடிகிற வரைக்கும் அந்த ஆளை ஜாக்கிரதையா பார்த்துக்கோ. ஏன்னா அவனுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நமக்கு பணம் தர ஆள் இல்லை. கேஸில் நம்ம கண்டிப்பாக ஜெயிக்கணும். புரியுதா? ம், சரிங்கப்பா. ஜாக்கிரதை. ஹலோ சார், நான் அட்டு பேசுறேன். என்னாட்டு? மீச பெருசு இப்போ என்கிட்ட தான் இருக்கு சார். அப்படியா? ஆமா சார், ஜஸ்ட் இப்பதான் நீங்க சொன்ன அட்ரஸ்ல இருந்து தூக்கிட்டேன். ஐயோ, என்னாச்சு சார்? ஏன் இப்படி கத்துறீங்க? அவரை ஏன்டா இப்ப தூக்குன? என்ன சார் இப்படி சொல்றீங்க? எங்க அப்பா 50 லட்சம் கடன் கேட்டா ஷூரிட்டி இல்லாம பணம் தர மாட்டேன்னு சொல்றான். அவனை அந்த மீசக்காரனை எப்படியாவது கடத்தணும்னு நீங்க தானே சார் சொன்னீங்க? டேய், அந்த ஆளுக்கு கேட்ட போதுரா. சார், அந்த ஆளு மயங்கி கிடக்கான். அதெல்லாம் கேட்காது சார். இனி நான் என்ன பண்ணணும் அதை மட்டும் சொல்லுங்க சார். அந்த ஆளு அங்கேயே விட்டுட்டு நீ முதல்ல கிளம்பு. அப்படியா? ஆமாடா, கிளம்பு. பக்காவா தான் சொல்றீங்களா? 100% பக்கா. நீ முதல்ல அங்கிருந்து எஸ்கேப் ஆகு. மயக்கம் தெளிஞ்சு அவனே எந்திரிச்சு அங்கிருந்து வீட்டுக்கு போயிடுவான். ஓகே? ஓகே சார். என்ன தம்பி அப்படி பாக்குற? நான் மயங்கல தம்பி, ஒழிச்சிட்டு தான் இருக்கேன். நீ மயக்க மருந்து கொடுத்தப்ப நான் சுவாசிக்கல தம்பி. யார் நீ? எதுக்கு வந்த? யார் சொல்லி வந்த? நந்தா சொல்லி தானே வந்த? மரியாதையா சொல்லு. இந்த கண்ணால சுட்டனா ஒரே செகண்ட் தான் மேல போயிடுவேன். சொல்லு. நந்தா சொல்லி தானே வந்த? என்னானு சைலண்டா இருக்க? என்ன சொல்றதுன்னு புரியல. ஏதாவது ஒன்று சொல்லு. உங்க அப்பா 1000 கோடிக்கு அதிபதியா உன்னை ஆக்கணும்னு ஆசைப்படுறது தப்பில்ல. ஆனா உன்னை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணும் 1000 கோடியோட தான் வரணும்னு சொல்றதுதான் இடிக்குது.
அவர் இப்படி ஒரு திடீர் முடிவு எடுப்பாருன்னு நானும் எதிர்பார்க்கலன்னு. உங்க அப்பாவை நான் வந்து சந்திச்சா என்ன? சந்திச்சு என்ன சொல்லுவ? நாங்க 2 பேரும் 6 வருஷமா லவ் பண்றோம். நந்தா உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்ல பயப்படுறாருன்னு சொல்லுவேன். அவர் வேலை பேசுவார். என்ன வேலை பேசுவாரு? உன்னை வேலை பேசுவார். புரியல. அப்படின்னா? நந்தாவை விட்டு விலகிடு, உனக்கு எவ்வளவு வேணும்னு கேட்பாரு. ஓஹோ. வேற என்னதான் பண்றது இப்போ? நான் வேணா ஒரு ஐடியா சொல்லட்டுமா? என்ன? கேட்டுட்டு என்னை திட்டக்கூடாது. பரவாயில்ல சொல்லு. உங்க அண்ணன் கிட்ட நீ ஒரு பொய் சொல்லணும். சொல்லுவியா? என்ன போய் சொல்லணும்? அது நீ கர்ப்பமா இருக்கேன்னு சொல்லணும். என்னன்னு அடிச்சிட்ட? உன் டைம் நல்லா இருக்கு. ஒரு அடியோட நிறுத்திட்டேன். இல்லன்னா உன் மண்டைய பிடிச்சி இந்த செவுத்திலேயே இடிச்சிருப்பேன். ஏன் ஏன் இந்த கொலவெறி? நல்ல குடும்பத்துல பிறந்த யாருக்குமே தோணாத கெட்ட யோசனை எல்லாம் உனக்கு மட்டும் ஏன் தோணுதுன்னு எனக்கு புரியல. இப்ப நான் என்ன கெட்டதா சொல்லிட்டேன்? குழந்தையில இருந்து தூக்கி வளர்த்த அண்ணன் கிட்ட போய் நான் அப்படி சொல்ல முடியுமா? கொஞ்சமாவது யோசிக்க வேண்டாம்? மாண்டு, நான் ஏன் இப்ப அதை சொல்றேன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் திட்டு. முறைக்காத, முழுசா கேப்பியா? சொல்லி தொலை. என் அப்பா கிட்ட நான் அவர் காட்டுற பொண்ண கல்யாணம் பண்ணிக்க ஓகேன்னு சொல்றேன்னு வை. அவரு சந்தோஷமாயிடுவாரு. அந்த நேரத்துல உங்க அண்ணன் கோபமா வந்து என் ஷர்ட்டை பிடிச்சி என் தங்கச்சிய இந்த மாதிரி பண்ணிட்டிடான்னு கேட்டாருன்னு வை. என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? உங்க அப்பா எங்க அண்ணன் கிட்ட நீ சொன்ன மாதிரி ரேட் பேசுவாரு. ஏன் அண்ணன் கிட்ட லைசென்ஸ்ட் பிஸ்டல் இருக்கு. 2 பேரையும் சுற்றுவாரு. ஐயோ! என்ன ஐயோ? இதெல்லாம் சரிப்பட்டு வராது. உங்க கேஸ் ஜெயிக்கட்டும். நானும் எங்க அண்ணனும் வந்து உங்க அப்பா கிட்ட பேசுறோம். சரியா? சரி. அந்த டைம்ல நீ ஸ்ட்ராங்கா பேசணும். புரியுதா? புரியுது. அந்த டைம்ல உங்க அப்பாவுக்கு பயந்து வழவழா கொழான்னு ஏதாவது ஒளர்ன என்ன ஆகும் தெரியுமா? என்ன ஆகும்? இந்த 2 கண்ணமும் பழுத்துரும் எனக்கு. அதுதான் இல்ல, உனக்கு வேற தண்டனை தருவேன். என்னது அது? உங்க கண் எதிரிலேயே நான் தற்கொலை பண்ணிக்குவேன். ஆசைப்பட்டுடுச்சு மனசு. உன்னை மறக்க முடியாம தவிக்குது. அதுக்குதான் இந்த 6 வருஷமா அமைதியா காத்துட்டு இருக்கு. என் உணர்வுகளோட விளையாடக்கூடாது நந்தா. ஏய், உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கட்டுமா? என்ன? நீ உண்மையிலேயே என்ன லவ் பண்ணதானே? என்ன நீ இப்படி கேக்குற? இது வரைக்கும் எந்த பொண்ணுகிட்டையும் வழியாம ஏன் யோசனையிலேயே எப்பவும் இருக்கிறதுனால உன்னை நான் முழுசா நம்பி இருக்கேன். ஒருவேளை அதெல்லாம் தப்பான்னு இப்ப எனக்கு டவுட் வருது. அதான் கேக்குறேன். நீ நிஜமாவே என்ன லவ் பண்ணதானே? God promise. நீனா எனக்கு உயிரானோ. எனக்கு மனைவின்னு ஒருத்தி லைஃப்ல வந்தா அது நீதான். என்ன நம்பு. நான் உன்னை கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்பேன்.
அந்த ஜோசியங்கிட்ட நீ பேசுனியா? அது நேற்று பேசணும்னு நினச்சேன், முடியல. இன்னைக்கு பேசிடுறேன். அவன்கிட்ட முதல்ல பேசு. பணத்துக்காக அவன் என் அண்ணன்கிட்ட நம்ம 2 பேரையும் போட்டு கொடுத்துருவான். சரியா? சரி, நான் வரேன். யார் இந்த நந்தா? ஹலோ. ஹலோ, பேசுறது யாரு? ஜோசியரா? நீங்க யாரு? என் பேரு நந்தா. நந்தாவா? ஆமா. எந்த நந்தா? ஓ, நீங்க ஜோசியர் இல்லையா? சரி, அண்ணுவோட நந்தான்னு சொல்லுங்க, ஜோசியருக்கு தெரியும். என்ன விஷயம்? அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும். பேசுற நிலைமையில அவர் இப்ப இல்ல. அப்படின்னா? அவர் இறந்துட்டாரு. எனது இறந்துட்டாரா? ஆமா. எப்ப இறந்தாரு? இப்பதான் இறந்தாரு. நீங்க கால் பண்ணும்போதுதான் மூச்சு நின்னுச்சு. அப்படியா? ஆமா. ஓகே. ஆமா, எப்படி இறந்தாரு? நான் தான் ஜோசியரை கொலை பண்ண. நீ கொலை பண்ணியா? ஆமா, நான் தான் கத்தியால கழுத்த ஒரே இழுத்துட்ட. என்ன சொல்ற நீ? ஆமா சார், டவுட் இருந்தா வந்து பாத்துக்கோங்க சார். ஐயோ, என்ன இது? ஜோசியரை கொலை பண்ணிட்டேன்னு எவனோ பேசுறான். போலீஸ்ல சொல்லிடலாமா? வேணாம், நமக்கு எதுக்கு வம்பு? அந்த ஜோசியக்காரன் அணுவுக்கு ஃபோன் பண்ணி மிரட்டின மாதிரி வேற யாருக்காவது ஃபோன் பண்ணி மிரட்டியிருப்பான். எல்லாரும் நம்மள மாதிரி சைலண்டா இருப்பாங்களா? எவனோ ஒருத்தன் சரியா ரிவெஞ்ச் எடுத்துட்டான். நாம இனிமே சைலண்ட் ஆயிடணும். ஒருவேளை போலீஸ் கேட்டா நாம போன்ல பேசினதுக்கு அப்புறமா தான் இறந்தான்னு சொல்லிட வேண்டியதுதான். எப்படியோ பணம் கேட்டு மிரட்டின ஜோசியரோட லைனு கிளியர் ஆயிடுச்சு. இனிமே அணு கிட்ட அந்த விஷயத்துல பயப்பட வேண்டாம்னு சொல்லிடுவோம். இது யாரு புது நம்பரு? அதுக்குள்ள நம்பர் போலீஸ் போயிடுச்சா? ஹலோ, பேசிட்டு இருக்கும்போதே லைனை கட் பண்ணிட்டீங்களே, என்ன சார் இது? இது நல்லா இல்லையா சார்? யாரு? என்ன சார், என் குரல் தெரியலையா? இப்பதானே சார் பேசணும். உங்க அட்டுவோட ஆளு சார். அட்டுவா? ஆமா சார். எந்த அட்டு? என்ன சார், உங்களுக்கு எத்தனை அட்டுவ தெரியும்? உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே ஒரு அட்டு தானே சார். புரியல சார். மீச கிழவன நீங்க தூக்க சொன்னீங்கல்ல, அந்த அட்டுவோட ஆளு தான் சார் நானு. என்ன வேணும் உனக்கு? இல்ல, ஜோசியர் விஷயத்துல பேசிட்டு இருக்கும் போதே நீங்க லைனை கட் பண்ணீங்கல்ல, அதுல ஒரு சின்ன வருத்தம் எனக்கு. அதான் ஏன் போன்ல இருந்து உடனடியா உங்க லைனுக்கு வந்த. எந்த ஜோசியர் விஷயம்? நல்லா நடிக்கிறீங்க சார். நடிக்கிறேனா?
ஆமா பின்ன இல்லையா, நீங்க சொல்லிதான் சார் அட்டு எனக்கு பிளான் கொடுத்தா. அட்டு பிளான் படிதான் ஜோசியரை நான் கொலை பண்ண. நீங்களும் விஷயம் தெரிஞ்சுதானே சார் நீங்களும் கரெக்டா போன் பண்ணீங்க இல்லையா சார்? சார் நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. இந்த ஜோசியர் டெட் பாடிய நான் உடனே டிஸ்போஸ் பண்ணிடுவேன். யாரு வந்து தேடினாலும் அவர் வீடு பூட்டியே இருக்கும். ஜோசியர் ஆள் எங்கன்னு யாருக்கும் தெரியாது. எப்படி சார் உங்க பிளான் படி கதைய கரெக்டா முடிச்சனா? ஹேய், என்ன விளையாடுறியா? நான் எதுக்காக ஜோசியரை அட்டுக்கிட்ட சொல்லி கொலை பண்ண சொல்ல போறேன்? என்ன சார் இது இப்படி பேசுறீங்களே? எப்படி பேசுறேன் சார்? உங்களுக்கு ஜோசியரை கொலை பண்ண காரணம் ஸ்ட்ராங்கா இருக்கு சார். என்னன்னு கேக்குறீங்களா? அனுவோட அண்ணன் கிட்ட நீங்க சொன்ன ஒரு சின்ன பொய்ய காரணமா வச்சுட்டு அனுவ தினமும் போன் பண்ணி அந்த ஜோசிய மிரட்டி இருக்கான். அவனை தூக்குன்னு அட்டுக்கிட்ட நீங்க சொன்னீங்க. ஏன் சார் சொல்லலையா நீங்க? அனுனா உங்களுக்கு உயிர் தானே, அதனால தான் சொன்னீங்க, அதனால தான் தூக்குனேன். யாரா நீ? யாரா இருந்தா என்ன சார்? அட்டு கிட்ட நீங்க மீச கிழவன தூக்குன்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் வீடுன்னு சொன்னீங்க. அதே மாதிரி இங்க பண்ண முடியாது சார். ஏன்னா ஜோசியம் போயிட்டான். நான் உன்னை சந்திச்சு பேசியாகணும். எங்க இருக்க நீ? அட்ரஸ மொபைலுக்கு சென்ட் பண்ணி வைக்கிறேன் சார். வந்துடுங்க சார், உக்காந்து பேசுவோம். ஓகே ஓகே. நமக்கு ஃபோன் பண்ணவன் யாரா இருக்கும்? ஹலோ அட்டு. சார் சொல்லுங்க சார். எங்க இருக்காட்டு? அது அது வந்து குப்பத்தில் இருக்கேன் சார். ஏன் சார்? நீ உடனடியா என்னை சந்திக்க வரணும். எங்க வர? என்ன விஷயம் சார்? உன் பேரை சொல்லி ஒருத்தன் என்ன மிரட்டுறான். என்ன சார் சொல்றீங்க? மிரட்டுறானா? ஆமா, மீச கிழமை மேட்ரு. யார்கிட்ட சொன்ன? மீச கிழவனா நான் தூக்குன மேட்ரு யாருக்கும் தெரியாது சார். அவனுக்கு எப்படி அது தெரிஞ்சது? அதான் தெரியல சார். உடனே நீ புறப்பட்டு இங்க வா. ஓகே சார். என்னவா? அவனை மீட் பண்ண வர சொல்றான். பேசாம போ. அவன் சொல்றத கேளு. ஓவர் ரியாக்ஷன் கூடாது. எல்லாமே ரெக்கார்டடா வேணும். புரியுதா? புரியுது சார். நம்ம விஷயம் கேட்டா என்ன சொல்லுவ? நந்தா எனக்கு ஃபோன் பண்ணி உங்களை விட்டுட்டு வர சொன்னதும் நான் கார்லயே உங்களை விட்டுட்டு போயிட்டேன்னு சொல்லுவேன் சார். வேற எதுவும் எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவேன் சார். மீறி ஏதாவது பேசுனா என்ன ஆகும்னு தெரியும்ல? எனக்கு தெரியும் சார். என் உயிர் என்கிட்ட இருக்காது. உங்க போலீஸ் ஃப்ரெண்ட்ஸ் என்னை என்கவுண்டர் பண்ணிடுவாங்க. அது போ. ஹலோ ஹலோ சம்பந்தி, நான் தான். சொல்லுங்க சம்பந்தி. பணத்தை ஜட்ஜுக்கு கொடுத்தாச்சா? ஆளு போயிருக்கான். அரை மணி நேரத்துல கொடுத்துருவான். தேங்க்யூ சம்பந்தி, தேங்க்யூ. தேங்க்யூ. ஆமா, பையன்கிட்ட விஷயத்த சொன்னீங்களா? எந்த விஷயத்தை பத்தி கேக்குறீங்க? என் ரெண்டாவது பொண்ணுக்கு டைவர்ஸ் ஆன விஷயத்த தம்பிட்ட சொன்னீங்களா? அதெல்லாம் டைம் பார்த்து சொல்லிக்கிறேன். யூ டோன்ட் வரி. என் பையன் நான் சொல்றவ கழுத்துல தான் தாலியை கட்டுவான். ஓகே ஓகே, பாய் பாய்.
நீ பணத்தை கொடுத்த பிறகுதான் உனக்கு கச்சேரியே ஆரம்பமாக போகுது கண்ணா. ஹலோ மிஸ்டர் உதய் சங்கர், எஸ், கங்க்ராச்சுலேஷன்ஸ். எதுக்கு? நீங்க தாத்தாவாக போறீங்கல்ல, அதுக்கு. என்னது? என்ன? நான் தாத்தாவாக போறேனா? என் பையனுக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையே, அது எப்படி நான் தாத்தாவாவேன்? ஆவறீங்க சார். அத பத்தி பேசுறதுக்கு ரெடியா இருங்க. ஹலோ ஹலோ ஹலோ, ஹலோ. ஹாய் டார்லிங், ஹவ் ஆர் யூ? என்னாச்சு? ஐயா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. உன் ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு, அதான் இந்த சந்தோஷம். எனக்கு என்ன ப்ராப்ளம்? ஜோசியர் ப்ராப்ளத்தை பத்தி சொல்றேன்ப்பா. அவங்கிட்ட பேசுனியா? பேச வேண்டிய அவசியமே இல்ல. ஏன்? அவன் பேச முடியாத ஊருக்கு போயிட்டான். யூ டோன்ட் வரி. என்ன சொல்ற? ஆமா, அவன் இறந்துட்டான். எப்படி இருந்தா? அதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்? அவன் இறந்துட்டான்னு சொன்னாங்க, பேசாம ஆயிட்டேன். அப்படியா? அண்ணன் விஷயத்துல பயப்பட வேண்டாம் இல்ல? வேண்டாம். தேங்க் காட். அண்ணன் இப்பதான் ஃபோன் பண்ணி ஒரு ஷாக்கிங் நியூஸ் சொன்னாரு தெரியுமா? என்னவா? அவர் எந்த சமயத்துல வேணாலும் வீட்டுக்கு வருவாராம். ரெடியா இருக்க சொன்னாரு. ரெடியா இருன்னா எதுக்கு? தெரியல, எனக்கு அதை சொல்லல. நான் அந்த ஜோசியர் விஷயத்துல ரொம்ப பயந்துட்டேன். அதெல்லாம் எதுவும் பயப்படாத, எது வந்தாலும் ஃபேஸ் பண்ணலாம். அதை சொல்ல தான் ஃபோன் பண்ணேன். வேற என்ன? வேற என்ன? ஐ லவ் யூ. ஐ டூ. வச்சிட்டுமா? என்ன எப்போ பேசினாலும் வச்சிட்டுமான்னு கேட்குற? அப்படி கேட்கறது என் பழக்கம், உங்களுக்கு தெரியும் தானே? ஓகே ஓகே, ஈவினிங் மாலுக்கு வரியா? ஏன்? சினிமா பார்க்கலாம். பார்க்கலாம், நான் ஃபோன் பண்றேன். ஓகே, பாய். பாய். என்னாச்சு? அதான் அவன் வீடு. வீட்டுக்குள்ள யார் யார் இருக்கா? யாருமே தெரியல. தெரியலன்னா வீட்டில் யாருமே இல்லையா? இல்லாம இருக்காது, ஆனா வெளியே நடமாட்டம் தெரியல. சரிந்தா, நான் போய் பார்க்குறேன். பஸ் ஒரு நிமிஷம். என்ன? நீங்க இங்கேயே இருங்க, நான் போய் அவன் மண்டையில 2 தட்டு தட்டி அவனை இழுத்துட்டு வந்துடுறேன். ஆயுதம் வச்சிருக்கியா? ஓ, கத்தி இருக்கு. அவன் துப்பாக்கி வச்சிருந்தா என்ன பண்ணுவ? நீ கத்தி எடுக்கிறதுக்குள்ள மாண்டிலேயே டொப்புன்னு சுட்டுட்டா நீ என்ன பண்ணுவ? ஆனாலும் இப்ப வீட்டை செக் பண்ணிட்டு வரேன்னு தானே போனேன். ஆமா. அப்படியே அவனை 4 காட்டு காட்ட வேண்டியதானே? அது அப்ப தோணல, பார்த்துட்டு மட்டும் வந்துட்டேன். என்னப்பா பார்த்துட்டு வந்த? வீட்ல நான் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு வந்தேன். இங்க பாரு, ஜோக்ஸ் எல்லாம் வேண்டாம். அவன் தெளிவானவன். அவனை ரொம்ப கம்மியா எடை போடக்கூடாது. அவனுக்கு எவ்வளவு அறிவு இருந்தா பழக்கமே இல்லாத உன் பேரை உபயோகப்படுத்தி என்ன மிரட்டியிருப்பான் இல்லையா? ஆமா பஸ். அவனை ரொம்ப ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணணும். அதனால நான் முதல்ல உள்ள போறேன். அப்ப நான் கேட்டை திறந்து உள்ள போறேன். பின்னாடியே நீ காம்பவுண்ட் சுவர் எகிரி குதிச்சு வா. ஓகே பாஸ். நான் உள்ள அவன்கிட்ட பேசுறதெல்லாம் நீ பார்க்குற மாதிரி ஒரு இடத்துல பார்த்து சேஃபா நின்னுக்க. புரியுதா? ஓகே. நான் அவன் கூட இருக்கிறது, பேசுறது மொபைல்ல ரெக்கார்ட் பண்ணு. சரியா? சரி. ஒருவேளை அவன் உன்னை பார்த்துட்டா என்ன பண்ணுவ?
என்ன பாஸ் இப்படி சொல்றீங்க? மாட்டிக்கிட்டா என்ன பண்ணுவ அதை சொல்லு. தெரியல. அத பத்தி இது வரைக்கும் நான் யோசிக்கல. எங்க நந்தா சாரு தன்னை மிரட்டின ஆளை மீட் பண்ண போறேன்னு சொன்னாரு. நான் எதர்ச்சியா அவரை ஃபாலோ பண்ணி போனேன். அவருக்கு நான் அவரை ஃபாலோ பண்ற விஷயம் தெரியாதுன்னு அவன்கிட்ட நீ சொல்லு. சார், அதுக்கு என்கிட்ட பக்காவான இன்னொரு காரணம் இருக்கு சார். என்னது அது? இந்த ஏரியா ஏசிபி ஏற்கனவே என் மேல காண்டா இருக்காரு. இப்ப பார்த்து கொலகிலன்னு ஏதாவது அவர் காதுக்கு போனா அவ்வளவுதான், என் கதை முடிஞ்சிரும். அதனால யாரு நீங்கன்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன் சார்னுவேன். சூப்பர். ஒருவேளை அவனால எனக்கு ஏதாவது ஆபத்து வந்தா நீ என்ன பண்ணுவ? ஓன்னு கத்தி கூப்பாடு போட்டு ஜனங்களை சேர்த்துருவேன் சார். பக்கி, அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஏன் சார்? இந்த ஏரியாவை சுத்தி பாத்தியா? பார்த்தேன் சார். 10 வீடு கூட இல்ல. நீ கத்தி ஆளுங்க வர்றதுக்குள்ள என் கூட சேர்த்து உன் கதையையும் முடிச்சிருவான். புரியுதா? வேற என்னதான் சார் பண்றது? நீ என்னை காப்பாத்தி தூக்கிட்டு போற சுச்சுவேஷனை நீ தான் கிரியேட் பண்ணி வைக்கணும். அப்படின்னா நான் மேக்சிமம் நேக்கா தான் பேசுவேன். ஒருவேளை அவன் என்னை அடிச்சு மயக்கமடைய வச்சுட்டான்னா நீ பதட்டப்படக்கூடாது. ஐயோ, என்ன ஐயோ? பயமா இருக்கு சார். பயத்தை பார்த்தா அவன் யாருன்னு தெரிஞ்சுக்க முடியாதுல்ல? ஆமா சார். அவன் யாரு, எதுக்காக இதெல்லாம் செய்யறான்னு தெரியணும்ல? ஆமா சார். அதனால நீ நைஸா வெயிட் பண்ணு. ஒருவேளை அவன் என்ன ஏதாவது பண்ணிட்டா என்னை தூக்கிட்டு போயிடணும். எங்க தூக்கிட்டு போகணும் சார்? டேய், எனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா உன் இடத்துக்கு தூக்கிட்டு போய் எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுறா. ஆகிற செலவை நான் கொடுப்பேன்ல. சரிங்க சார், நான் ஒன்றும் சொல்லலையே. ஷோ, அப்படி சொல்லு. நான் முன்னாடி போறேன், நீ பின்னாடி வா. ஓகே சார். ம். எஸ் மிஸ்டர் நந்தா. என் கூட போன்ல பேசினது நான் தான். யார் நீ? இப்போதைக்கு என்ன மிஸ்டர் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். கமேன். நான் உள்ள வர்றதுக்காக வரல. பின்ன நீ யாருன்னு தெரிஞ்சுக்க வந்த. யார் நீ? தெரிஞ்சுக்கலாம். எப்படியும் வந்துட்டீங்கல்ல, உள்ள வாங்க சார். ப்ளீஸ் வாங்க. வாங்க சார். அட, என்ன சார் ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க? உட்கார்ந்து ஒரு கப் காஃபிய சாப்பிடலாமா சார்? உட்கார்ற மூட்ல நானும் இல்ல. உட்காந்து பேசுற மாதிரியான விஷயத்துக்கு நீயும் என்ன கூப்பிடல.
சும்மா ஜோக் அடிக்காதீங்க சார். நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன், சாப்பிடுங்க. காஃபி எடுத்துக்கோங்க சார். எனக்கு வேண்டாம். எடுத்துக்கோங்க சார், பரவாயில்ல. சார் எனக்கு வேண்டாம் சார். ஓகே. ஏன் சார் இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? சார் ஏன் டென்ஷன் எனக்கு இருக்கும் சார். நீங்க யாருன்னு முதல்ல சொல்லுங்க சார். யாரா இருக்குன்னு நீங்களே கெஸ் பண்ணுங்க சார். என்ன விளையாடுறீங்களா சார்? என்ன விளையாடுற? எதுக்காக என்ன இங்க கொண்டு வந்து நீங்க செஞ்ச ஜோசியர் கொலையில என்ன லிங்க் பண்றீங்க? சொல்லுங்க சார். அப்படின்னா நீங்க என்ன கேட்க வரீங்க? நான் அட்டுக்கிட்ட சொல்லி அட்டு உங்ககிட்ட சொன்னதால நீங்க எனக்காக ஜோசியரை கொலை பண்ணதா போன்ல சொன்னீங்கல்ல? ஆமா. அது உண்மையா? அப்படின்னா அட்டுவை நீங்க நேரடியா பார்த்து பேசினப்ப உங்ககிட்ட அவன் அப்படி சொன்னானா? ஆமா. அட்டுவை கூப்பிட்டு கேட்கலாமா? தாராளமா. அந்த பேக் டோரை கொஞ்சம் ஓபன் பண்ணுங்க. ஏன்? திறங்க சார் ப்ளீஸ். அட்டுவை கூப்பிடுறேன், திறங்க. ஓகே வாங்க. அட்டு அட்டு இங்க தானே இருந்தான், எங்க போயிட்டான்? அட்டு அட்டு அட்டு. என்ன சார் பாக்கெட்ல வச்சிருக்கிற லட்டு மாதிரி அட்டு அட்டுன்னு தேடுறீங்க? சார் லட்டு இல்ல சார், அட்டு சார். இங்க தான் சார் இருந்தான், கை காமிச்சான் சார். அதுக்குள்ள காணும் சார். டேய் அட்டு அட்டு அட்டு. இங்க பாருங்க மிஸ்டர் நந்தா, ரொம்ப டிராமா ஆடாதீங்க. டிராமா ஆடுறேனா? இல்லையா? அட்டு உங்களோட கையால் தானே அவனை சும்மா தேடுறீங்க. இல்லன்னு சொல்லிடாதீங்க. ஒருவேளை அட்டு இங்க வந்திருந்தா கூட நீங்க சொல்லிதான் அவன் கிளம்பி போயிருப்பான். ஏன்னா அப்பப்போ உங்களுக்காக நிறைய வேலைகளை கரெக்டா செஞ்சவ அட்டு. கரெக்டா? நீங்க சொன்னீங்க செஞ்சவ உங்களுக்காக அட்டு நிறைய செஞ்சா. அதுக்கு என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு. அந்த அட்டு இப்போ உங்களை விட்டுட்டு போயிட்டானா அத நான் நம்பணுமா? சார் நிஜமா தான் சார் சொல்றேன் சார். இங்க தான் சார் நின்னுட்டு இருந்தான். அட்டு அப்படி பண்றவன் தானா வேற ஒன்னையும் ஏன் பண்ணிருக்க கூடாது? வேற ஒண்ணுன்னா? வேற யாருக்காகவோ உங்களை மாட்டி விட என்கிட்ட சொல்லி ஜோசியரை ஏன் கொலை பண்ணிருக்க கூடாது? சார் அட்டு அப்படி பண்றவன் இல்ல சார். சரி, அட்டு இல்ல, உங்களை மாட்டி விடுறதுக்காக வேற யாரோ ஒருத்தர் என்ன வச்சு ஜோசியரை கொன்னுட்டாங்கன்னு வைங்க. பழி உங்க மேல வருமா வராதா? வரும். ஜோசியருக்கும் உங்களுக்கும் பகை வர்றதுக்கு கரெக்டான ரீசன் இருக்குதானே? என்ன ரீசன்? உங்களுக்கு தெரிஞ்ச ரீசன் தான் சார். அனுனா உங்களுக்கு உயிர். அணுவ ஜோசிய மிரட்டுறான். மிரட்டுறவனை போட்டு தள்ள உங்ககிட்ட ஆள் இருக்கு. ஏன் நீங்க போட்டு தள்ளி இருக்க கூடாது?
என்ன சார் குழப்பிட்டீங்க? என்ன சார் அப்படி பாக்குறீங்க? குழப்பிட்டீங்களா சார்? என்ன குழப்பிட்ட? நீங்க யார் சார்? நான் யாருங்கிறது அப்புறம். என் கேள்விய யோசிச்சு பாத்தீங்களா? யோசிச்சு பார்த்தேன் சார். ஜோசியரோட சாவுக்கு நீங்க கொலைகாரன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கா இல்லையா? இருக்கு சார். தன்னை குற்றவாளியா காட்டிக்கிறத விட ஒரு சான்ஸ அடுத்த ஒரு அறிவாளிக்கு எந்த முட்டாளாவது கொடுப்பானா சார்? அப்படி கொடுக்கிற முட்டாள எந்த மடையனாவது அவன் குடும்பத்துக்கு மாப்பிள்ளையா ஏத்துக்குவானா சார்? சார் நீங்க மாப்பிள்ளைய நீங்க யார் சார்? இப்போவாது சொல்லுங்க சார். என் பேர் மணிபாரதி. மணிபாரதி. இந்த பேரை எங்கேயோ கேட்டிருக்கனே. அணுவோட அண்ணன். சார் நீங்க அணுவோட அண்ணனா? ஆமா. நைஸ் மீட்டிங். நைஸ் மீட்டிங் சார். நைஸ் மீட்டிங் சார். நைஸ் மீட்டிங். நைஸ் மீட்டிங் சார். நைஸ் மீட்டிங். நைஸ் மீட்டிங் சார். ரொம்ப நேரமா கை குலுக்கிட்டு சாரி சார். நான் பதட்டத்தில் என்ன பண்றதுன்னு தெரியாம இப்படி ஆயிடுச்சு. ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு சார். என்ன கன்ஃபியூஷன்? ஆமா நீங்க ஏன் சார் கொலை பண்ணீங்க? நான் கொலை பண்ணானா? யார கொலை பண்ண? ஜோசியரை தான். நீங்க பாத்தீங்களா? இல்ல நான் பார்க்கல. நான் யாரையும் கொலையெல்லாம் ஒன்றும் பண்ணல. அப்படின்னா ஃபோன் பண்ணி நீங்க மிரட்டினது? உங்களுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய வலை விரிஞ்சிருக்குன்னு உங்களுக்கு புரிய வச்ச முட்டாள் நந்தா. சார் புரியல சார். உங்க விஷயமா பேசி ஆகணும்னு ஜோசியர் எனக்கு கால் பண்ணா. அடுத்த ஃப்ளைட் புடிச்சு இங்க வந்த. அப்பதான் டேய் நீ ஜோசியரா? ஏன் எனக்கு ஃபோன் பண்ணி உங்க தங்கச்சியை பத்தி முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்ன? அது உங்க தங்கச்சி என் தங்கச்சி ஒருத்தனை காதலிக்கிறா. அதுக்காக அவங்க 2 பேரும் உன்னை பொய் சொல்ல சொன்னாங்க. இல்லையா? ஆமா சார். எப்ப பொய் சொல்ல சொன்னாங்க? 4 வருஷமாவே சொல்ல சொன்னாங்க சார். 4 வருஷமா என்கிட்ட சொல்லாதவன் இப்ப மட்டும் ஏன் சொன்ன? அது 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 நந்தாவ பணம் கேட்டு மிரட்டலான்னு இப்பதான் சார் தோணுச்சு. யார் இந்த நந்தா? உங்க தங்கச்சியோட லவ்வர் சார். ஏய், நான் அவங்கிட்ட பேசும்போது நீ ஒண்ணுமே பேசாம இருக்கணும். புரியுதா? சரி சார். ஜோசியனை மிரட்டிட்டு இருக்கும்போது உங்க போன் வந்தது. அப்படிதான் உங்ககிட்ட பேசின. பேசல சார், மிரட்டினீங்க. ஏன் உங்களை அப்படி மிரட்டினு நீங்க யோசிச்சு பாத்தீங்களா? தெரியல சார்.
என் தங்கச்சியை நீங்க கல்யாணம் பண்ணணும்னா வேற ஒரு விஷயம் பண்ணணும். அதுக்கு உங்களை தயார்படுத்தி வைக்கிறதுக்கு தான் அப்படி லாக் பண்ணி பேசினேன். ஏதாவது புரிஞ்சதா? புரியல சார். அனு வந்திருக்கா, நாம அப்புறமா பேசுவோம். சரிங்க சார். அண்ணா, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கட்டுமா? கேளு. நந்தாவோட கேரக்டர் உங்களுக்கு பிடிச்சிருக்கானா? உண்மையை சொல்லட்டா பொய் சொல்லட்டா? உண்மையை சொல்லுங்கண்ணா. என்ன மிஸ்டர் நந்தா, உண்மையை சொல்லிட்டா? சார், நீங்க மிலிட்ரியில இருக்கிறதுக்கு பதிலா கிரைம் ஸ்டோரி ரைட்டராவோ இல்ல கிரைம் ஃபிலிம் டைரக்டராவோ ஆயிருக்கலாம் சார். ஏன்? ஒவ்வொரு பார்வைக்கு நடுவுலையும் சஸ்பென்ஸ் வைக்கிறீங்களே சார். அதை விட கொடுமை, ஒவ்வொரு பேச்சுக்கு நடுவுலையும் கூட சஸ்பென்ஸ் வைக்கிறீங்களே சார். அதை தாங்க முடியல சார். சும்மா இருங்க நந்தா. ஓகே சார். அண்ணா, நீ என்கிட்ட சொல்லு, நந்தாவை உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? கொஸ்டினை அதுக்குள்ள மாத்திட்ட சார். அவ ஏதோ ஒன்று மாத்திட்டோம் சார். நீங்க விஷயத்த சொல்லுங்க சார். உங்களை பொறுத்த வரைக்கும் நான் நல்லவனா கெட்டவனா? என்ன சார் எந்திரிச்சிட்டீங்க? வெயிட் ப்ளீஸ், வந்து சொல்றேன். நான் சொன்னது சரியா போச்சா? என்னது? அவர் வர வரைக்கும் என்ன அப்படியே சஸ்பென்ஸ்ல உட்கார வச்சுட்டா இருப்பாரு. சரி, அதை விடு. அண்ணனை நீ எப்படி மீட் பண்ண? அது ஐயா, இவகிட்ட கொலை மேட்ரு விஷயத்தெல்லாம் சொல்லணும்னா அட்டு மேட்ரெல்லாம் சொல்லணுமே. ஒரு நிமிஷம் போய் அவர்கிட்டயே பேசி கிளியர் பண்ணிட்டு வந்து பேசுவோம். கரெக்டு. ஒரு நிமிஷம் இரு, கையை கழுவிட்டு வந்து சொல்றேன். எப்படி மீட் பண்ணனு சொல்லிட்டு போலாம்ல. உங்க அண்ணன் என்ன சஸ்பென்ஸ்ல உட்கார வச்சாருன்னு சொன்னல்ல, அதான் இது. அந்த ஃபீலிங்க நீய கொஞ்சம் அனுபவி. நான் வந்து சொல்றேன். சார், என்ன? ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் சார். என்னது? அனுவுக்கு என்ன ரொம்ப சாஃப்டானவன்னு தான் தெரியும் சார். ஆனால் உங்களுக்கு என்னோட இன்னொரு முகமும் தெரியும். இன்னொரு முகம்னா? கம்பெனி விஷயங்களுக்காக நான் அட்டுவை பல தில்முழு காரியங்களுக்கு யூஸ் பண்ணுற விஷயம் உங்களுக்கு நல்லா தெரியும். அதை பற்றி சொன்னேன் சார். அதுக்கு என்ன? அதை அணுகிட்ட சொல்லணுமா சார்? என்ன சார்? உங்க இஷ்டம். நீங்க சொல்ல போறீங்களா சார்? நான் சொல்லிடுவேன். ஏன்னா எனக்கு பொய் சொல்றது, அதை மறைக்கிறது இதெல்லாம் தெரியாது. என்ன இருந்தாலும் இப்படி பேசிட்டு போறான்.
அண்ணன் இங்க. அந்த பக்கம் போயிருக்காரு. ஆமா, நீ எப்படி அண்ணனை மீட் பண்ண? அவரா கூப்பிட்டாரா? ஆமா. என்ன கேட்டாரு? அட்டுன்னு ஒரு ரவுடி பையனை பற்றி விசாரிச்சார். அப்படியே பேசும்போது உன் விஷயம் வந்துச்சு. நான் லவ் பண்ணுறத சொல்லிட்டேன். உனக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னேன்னு சொன்னார். என்னை இருன்னு சொன்னார். நம்ம லவ் பத்தி ஏதாவது டீட்டெயில் கேட்டாரா? ம், இல்லை. கேட்டா என்ன சொல்லுவ? எதுவா இருந்தாலும் ஜோவியில சொல்லு. அவர்கிட்ட எங்க ஜோவியலா பேசுறது? அப்படியே இறுக்கமா வில்லன் மாதிரியே முறைக்கிறாரு. அண்ணாவோட பார்வை எப்பவுமே அப்படிதான் இருக்கும். மிலிட்டரியில இருந்ததுனால அந்த ஹார்ட்னஸ் அவருக்கு வந்துடுச்சு. சரி, இப்போ அவர்கிட்ட நம்ம கல்யாண டாப்பிக்கை நான் பேச ஆரம்பிக்கிறேன். நீ பேச வரியா? இல்ல, நீ பேசு. நான் கொஞ்சம் லேட்டா வரேன். யூ கோ அண்ட் டாக். ஓகே. ஓ, இங்கே இருக்கீங்களா? நான் கீழெல்லாம் தேடினேன். அப்புறம் சார், நீங்கள் நாளைக்கு ஃப்ரீயாக இருக்கீங்களா? எதுக்கு? இல்லை, அப்பா வீட்டில் இருப்பார். ஒரு வாட்டி நீங்கள் வீட்டுக்கு வந்து அவரை சந்திச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். எதுக்கு? எதுக்கு நான் அவரை சந்திக்கணும்? இல்லை, சும்மா நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் போய் பார்க்கலாமேன்னு சொன்னேன். கல்யாணத்தை பத்தி நாங்க 2 பேரும் பேசினா ஒரு வேலை முடிஞ்சிடும்னு நீங்க நினைக்கிறீங்க இல்ல? ஆமாம் சார். அப்பாவுக்கு உங்களை மாதிரி நீட் பர்சன்ஸ் பரிச்சயம் ரொம்ப பிடிக்கும் சார். சரி, என்ன பேசணும் உங்க அப்பா கிட்ட? ஒன்றும் இல்லை சார், சாதாரணமாக பேசுங்க. நந்தாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அனு ரொம்ப சந்தோஷமா இருப்பா அப்படின்னு ஃபீல் பண்ணுறா அப்படின்னு சொல்லுங்க. நான் மட்டும் இல்லை, அனுவும் ரொம்ப சந்தோஷமா இருப்பா. நிஜமாவே அனு சந்தோஷமா இருப்பாளா? என்ன சார் இப்படி கேட்குறீங்க? எனக்கு தெரிஞ்சு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் தங்கச்சி அனு சந்தோஷமா இருக்க மாட்டா. சார், அவ சந்தோஷமா இருக்க நீங்க விட மாட்டீங்க. என்ன சார் சொல்றீங்க? எனக்கு புஷ்பா விஷயம் தெரியும். அவளும் நீயும் சேர்ந்து இருக்கிற பெரிய வீடியோ ஒண்ணு என்கிட்ட இருக்கு. பாக்குறியா? புஷ்பாவை தெரிஞ்சிருக்குன்னா அட்டுவையும் எனக்கு தெரிஞ்சிருக்க சான்ஸ் இருக்கா இல்லையா? ஒன்னத்தான் கேக்குற, சான்ஸ் இருக்கா இல்லையா? இருக்கு சார். உன் கூட வந்த அட்டு என் ஆட்கள் கிட்ட தான் இருக்கான். அண்ணா, நான் வேற டாபிக் பேசுறேன். என் தங்கச்சிய உங்க அப்பா மருமகளா ஏத்துப்பாரா? கண்டிப்பா ஏத்துப்பார் சார். எப்படி ஏத்துப்பாரு? அவர் உங்களை பெரிய ஒரு கோடீஸ்வரனா ஆக்கி பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. அண்ணா, என்னம்மா? நீங்க வெளியூர்ல இருந்து வந்தவரு. இவரோட அப்பா விஷயம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? வந்ததும் முதல் வேலையா உன்னை பத்தி தான் விசாரிச்சேன். அதனால்தான் நான் நந்தாவை வர வச்சு பேசுறேன். அண்ணா, நந்தா விஷயத்துல நான் கேட்டதுக்கு இன்னும் பதில் சொல்லவே இல்லையே. என்ன கேள்வி? நந்தாவை உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டீங்க. கேட்ட, ஆனா கேள்விய 2 விதமா கேட்ட. அதனால்தான் பதில் சொல்ல நான் யோசிச்சேன். 2 விதமா? ஆமா, முதல்ல நந்தாவோட கேரக்டர் பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். நான் பதில் சொல்றதுக்குள்ள நந்தாவை பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். 2 ஒண்ணுதானேண்ணா?
இல்லம்மா, ரெண்டும் வேற வேற. கேரக்டர் வேற, ஆள் வேற. சரிண்ணா, ஏதோ ஒண்ணு, ரெண்டுக்கும் பதில் சொல்லு. நந்தாவை உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? நந்தாவை பிடிச்சிருக்கு. தேங்க் காட். நந்தாவை அண்ணாக்கு பிடிச்சிருக்கு. அண்ணா, ஆளை பிடிச்சிருக்கு, கேரக்டர் பிடிச்சிருக்கானா? அதுக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி மேல என்னோட பீரோல ஒரு ப்ளூ கலர் ஃபைல் வச்சிருக்கேன். அதை போய் எடுத்துட்டு வா. மேலையா? ஆமா, ரைட் சைடுல ஃபர்ஸ்ட் ரூம். பீரோவிலேயே சாவி இருக்கும். நீ சொன்னது கரெக்ட் தான். இப்பதான் புரியுது. என்ன சொன்னாரு? உங்க அண்ணன் கேப்ல சஸ்பென்ஸ் வைப்பாருன்னு சொன்னான். அதைத்தான் நீ இப்ப பண்ணிட்டு இருக்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. முதல்ல நீ போய் அந்த ஃபைல் எடுத்துட்டு வா. சரி. நீங்க ஸ்மோக்கிங் பண்ணுவீங்களா? இல்லை சார். லிக்கர் கன்சியூமிங் பழக்கம்? இல்லை சார், அதெல்லாம் இல்லை. எத்தனை வருஷமா அணுவை காதலிக்கிறீங்க? 6 வருஷமா சார். அவளை தொட்டிருக்கீங்களா? சார், வாட் யூ மீன்? அங்கிள், நீங்க என்ன உனக்கு தெரியுமாமா? நந்தா கூட பார்த்திருக்கேன். ஓ, நான் தான் உன்னை பார்க்கலையா? அப்போ இவரு என் நண்பர் தனசேகரன். அவர் எதுக்கு கண்ண அவர் தலையில வச்சிருக்காரு? அவர் பொண்ணுக்கு ஒரு அநியாயம் நடந்துருச்சு. அந்த விஷயத்துல இவன் குற்றவாளி. இவனுக்கும் மேல ஒரு மெயின் குற்றவாளி இருக்கான். அவனை பிடிக்கிறதுக்காக தான் இங்க வந்திருக்கோம். உங்க அண்ணன் தான் மேல உட்கார சொன்னாரு. நந்தாவுக்கு நீங்க வந்திருக்கிற விஷயம் தெரியுமா? தெரியாது. தெரியாதா? ஆமா, நான் பேச வேண்டியது உங்ககிட்ட தான். இப்படி வந்து உட்காருமா. அது அண்ணன் ஒரு ஃபைல் கேட்டாரு, அதை கொண்டு போய் நான் கொடுத்துட்டு வந்துடுறேன். உங்க அண்ணன் அப்படி ஒரு காரணத்தை சொல்லி உன்னை மேல அனுப்புறாரே தவிர அவருக்கு ஃபைல் எல்லாம் தேவைப்படல. என்ன சொல்றீங்க அங்கிள்? ஆமாம்மா, உன் வாழ்க்கையை பத்தி பேச வந்திருக்கோம். உட்காருமா. வாமா. உட்காருமா. உன் பேர் என்னம்மா? அனு. அம்மா அனு, ஆ, நந்தா உன்னை எப்போவாது தொட்டிருக்கானம்மா? உங்க வயசுக்கு பேசுற பேச்சா இது? திட்டிராதம்மா. நாங்க 2 பேரும் உங்க அப்பா ஸ்தானத்துல இருக்கிறவங்க. ஓ நல்லதுக்காகத்தான் சார் அந்த வார்த்தையை கேட்டாரு. எனக்கு உன் வயசுல ஒரு மூத்த மக இருந்தாம்மா. அவர் சொல்றது புரியுதாம்மா? புரியுது அங்கிள். என் வயசுல என்ன மாதிரியே அவருக்கு ஒரு மூத்த மக இருக்கான்னு சொன்னாரு. இருக்கான்னு சொல்லலம்மா, இருந்தான்னு சொன்னாரு. அவ ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட், நல்ல நாடக நடிகை. அவ நல்லா நடிப்பா. அவளை ஹீரோயின் ஆக்குறதா ஆசை காட்டி சீரழிச்சிட்டாங்க. என்ன ஆச்சு? எனக்கு ஒன்றும் புரியல அங்கிள். இதுல அவ போட்டோ இருக்கு, நீ ஒரு வாட்டி பாருமா. என்ன மாதிரியே இருக்காங்க? ஆமா, என் பொண்ணு உன்ன மாதிரி தான் இருப்பா.
எப்படி இருந்தாங்க? இந்த நாதாரி என் பொண்ணை அடிச்சே கொண்டுட்டான். வேண்டாம் சார். புஷ்பா உங்க பொண்ணுன்னு எனக்கு தெரியாது சார். சத்தியமா எனக்கு தெரியாது சார். இந்த கால காதலை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். படுக்கையில பொம்பளைய வீழ்த்துறதுக்கு 2 பேருமே சாமர்த்தியமா இருக்கணும்னு அவசியமே இல்லை. சார் இங்க பாருங்க, என்னோடது பியூர் லவ். மிஸ்டர் நந்தா, இதெல்லாம் பேச வேண்டாம். ஸ்டில் மை சிஸ்டர் இஸ் வர்ஜின் ஆர் நாட்? வெர்ஜின் சார். தேங்க்யூ. ஹலோ ராஜேஷ், சார், எங்க இருக்கீங்க? எங்க வீட்ல இருந்து ஸ்டேஷனுக்கு புறப்படுறான் சார். கொஞ்சம் என் வீட்டுக்கு வரீங்களா? ஆள் மாட்டிட்டானா சார்? ஆமா. உடனே வரேன் சார். சார் எதுக்கு இதெல்லாம் பண்றீங்க, ஏன் பண்றீங்கன்னு ஒண்ணுமே புரியல சார். டேய், நீ நல்லவன்னு உன் வரைக்கும் நினைச்சிட்டா போதுமா? உனக்கு ஒரு நரகம் நான் காமிக்கிறேன்டா. ஏன் சார், ஏன் சார் என் மேல இவ்வளோ பகை? தண்ணி 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 தண்ணி. ஹாய், என்ன வியூவர்ஸ், ஹாப்பியா? இந்த வீடியோல சிவியரான காயத்தோட என் பொண்டாட்டிய நீங்க பார்த்திருப்பீங்க. அவ தண்ணி தண்ணின்னு அழுவுறா. ஆனா தண்ணி கொடுக்கப்படாது. அவ புழைப்பாளா செத்துருவாளா? அடுத்த வீடியோல வந்து பாருங்க. அது வரைக்கும் அவளுக்கு இருக்கிற இரத்த காயத்துக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்படாது. சாப்பாடு தண்ணியும் கொடுக்கப்படாது. ஆனா அடி மட்டும் கண்டினியூ ஆகும். அதுவும் எதால தெரியுமா? இதால. இதோட வெயிட் 28 கிலோ. இதால ஓங்கி ஒரு வாட்டி அடிச்சா எப்படி இருக்கும்? வாங்க ரசிங்க. இது எங்க டெலிகாஸ்ட் ஆகுது? எங்கடா டெலிகாஸ்ட் ஆகுது? அது வந்து நான் இருக்கிற கோவத்துக்கு உன்னை சுற்றுவேன். சொல்றா. இல்ல சார், சொல்றேன். பழையகுடா நாட்டில் இருக்கிற ஒரு பிரைவேட் சேனலுக்கு இந்த ப்ரோக்ராம கொடுக்கறேன் சார். அவங்க நல்ல பெரிய ஒரு அமௌண்ட் கொடுக்கறதால இவங்க இந்த மாதிரி கொடூர வீடியோவை எடுத்து கொடுக்குறாங்கம்மா. நீ எல்லாம் ஒரு மனுஷனா?
அனு, அங்கிள், இவன் அம்பு. இவனையே இவ்வளவு சலிச்சுக்கிறியே, எய்தவன் யாரு தெரியுமா? யார் அங்கிள்? இவருதான். இவன்தான் அந்த அம்ப எய்தவன். நீ உன் வாழ்நாள் முழுக்க உன் வாழ்க்கைய கொடுக்க தீர்மானிச்ச இவனோட இன்னொரு முகம்தான் அந்த வீடியோ. அந்த வீடியோவை வச்சு வடிவமைச்சு வியாபாரம் பண்ற வியாபாரி முகம். நான் எவ்வளவு கஷ்டத்துல இருக்கும்போது சொத்து கேஸுக்கு பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு நான் ஆளானப்ப கூட நான் கௌரவத்தை விட்டு கொடுக்கல. நல்லா வாழ்ந்த. ஆனா எனக்கு இப்படி ஒரு பிள்ளை கேவலமா பிறந்திருக்கான். நல்ல பிள்ளைங்க அமையிறது ஒவ்வொருத்தரும் வாங்கிட்டு வர்ற வரம் சார். நிஜம் சார். நந்தா, இந்த மாதிரி எத்தனை வீடியோ எடுத்து வெளிநாட்டுக்கு வித்திருக்க? டேய், நீ சொல்றா? 2 வீடியோ. ஒரு வீடியோவை எத்தனை பார்ட்டா கொடுப்பீங்க? 5-6 பார்ட்டா கொடுப்போம். டேய், 5-6 கரெக்டா சொல்றா? அத நந்தா சார் தான் டிசைட் பண்ணுவாரு. வீடியோல சாரோட பொண்ணு இருக்காங்க அப்படின்னா அந்த இன்னொரு வீடியோல இருக்கிற பொண்ணு யாரு? அது ஆதரவில்லாத அனாதை பொண்ணு. அவளுக்கும் நீ தான் புருஷனா நடிச்சியா? இல்ல, அது வேற ஒரு ஆந்திரா பையன். இவரு பொண்ணு புஷ்பாவை எப்படி மடக்குனீங்க? அவங்களாதான் நந்தா சாரை தேடி வந்தாங்க. அது எப்படி அவங்கள வருவாங்க? பேப்பர்ல விளம்பரம் கொடுத்திருந்தோம், அத பார்த்து வந்தாங்க. என்ன விளம்பரம் கொடுத்தீங்க? பிரபலமான ஒரு டிவி சேனலுக்கு டெலிஃபிலிம் எடுக்கப்படுது, நல்ல திறமையுள்ள, நடிப்பு ஆர்வம் அதிகமுள்ள 20லிருந்து 25 வயசுக்குள்ள ஹீரோயின் தேவைப்படுது அப்படின்னு ஒரு விளம்பரம் கொடுத்தோம். அதை பார்த்துட்டு வந்தாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் நந்தா சாரை அவங்க மீட் பண்ணாங்க. புஷ்பாவை பத்தி கேட்கும்போது சொல்லணும் நந்தா. முழுசும் நனைஞ்சாச்சு நந்தா, இனிமே அமைதி உபயோகப்படாது. உண்மையை சொல்லிடு. நடிப்பில் ஆர்வம் இருக்கிறதாவும் எந்த வேஷம் கொடுத்தாலும் செய்வேன்னு சொன்னாங்க. நல்ல நடிப்புக்கு ஸ்கோப் இருக்கிற கேரக்டர்னு அவங்கள புக் பண்ணேன். அனாதன்னு சொன்னாங்க. சந்தோஷமா ஷூட்டிங்க்கும் வந்தாங்க. அவங்களுக்கு கான்செப்டை சொல்லலையா? கொடுமைப்படுத்துற புருஷனுக்கு பொண்டாட்டின்னு சொன்னேன். அவங்க சாக போறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாதா? தெரியாது. அட்டுன்ற புருஷன் நடிக்க வந்திருக்கான்னு தான் தெரியுமே தவிர அந்த அட்டு இப்படி கொடூரமா அடிப்பான்னு தெரியாது. அடிபட்டு தான் சாவோன்னு அவளுக்கு தெரியாது. கதை பொருந்ததுன்னு நானும் இந்த வீடியோவுக்கு ஒத்துக்கிட்டேன். அநியாயமா அவ உயிரை எடுத்து அவளை கொன்னுட்டீங்களே சார். மனசு கேட்க மாட்டேங்குது சார். இவனை சுட்டுட்டுமா சார்? சார் சார் அவசரப்படாதீங்க சார், உட்காருங்க சார். இவங்கெல்லாம் உயிரோடவே இருக்கக்கூடாது சார். இருக்கக்கூடாதுன்னா இந்த மாதிரியான கொடூரத்தை வீடியோவா பண்ண இவங்க மட்டும் இல்ல சார், பார்க்கறவங்களும் இருக்கக்கூடாது இல்லையா சார்? ஒரு அப்பாவி பொண்ண கொடுமைப்படுத்துறத பார்த்து சந்தோஷப்படுற
இந்த மாதிரி கேவலமான மனப்பான்மை உள்ளவங்க பண்ற இந்த வீடியோவை வியாபாரத்தை உலக அளவுல தடுக்கிறதுக்காக தான் இப்போ நான் இவனை பிடிச்சிருக்கேன். இவங்களை உயிரோட தான் வச்சிருக்கணும். இவங்க தண்டிக்கப்படணும் அண்ணா. அதுக்கான ஏற்பாடு தான் பண்றேம்மா. என்ன பண்றீங்களோ போங்க. அனு, அழாதம்மா. 6 வருஷமா லவ் பண்றேன் நான் இவரை. டேய் நந்தா, வியாபாரத்துக்காக மனசாட்சியே இல்லாம நீ எடுத்த தப்பான முடிவு உனக்கு ஒரு நல்ல மனைவியா ஆக வேண்டியவளை இழக்க வச்சிருச்சு. பாத்தியா? ஐ எம் சாரி சார். அவங்க கொடுத்த பணத்துக்காக இப்படி இந்த மாதிரி ஒரு தப்பை பண்ணிட்டேன். ஐ எம் சாரி அனு. சி, பேசாத. இப்படி ஒரு கேவலமான மனசு இருக்கிறத என்னால கண்டுபிடிக்கவே முடியாம போயிடுச்சு. நான் இருக்கிறதே வேஸ்ட்னா. உன் விஷயத்துல எனக்கு இருக்கிற பெரிய பயமே இதுதான். அதனால்தான் இந்த விஷயத்தை நான் கண்டுபிடிக்கும் போது உன்னை சந்திக்கவே வராம வெளியில இருந்து ஹேண்டில் பண்ணிருக்கேன். நீங்க எப்படி சார் நார்த்ல இருந்துகிட்டு என் பையனை பிடிச்சீங்க? டெல்லியில ஒரு ட்ரேட் ஃபேர் நடந்துச்சு. அங்க ஒரு யங்ஸ்டர் கும்பல் மொபைல்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டா ஒரு வீடியோவை பார்த்துட்டு இருந்தாங்க. ஏதோ தப்பான வீடியோன்னு கண்டிக்கிறதுக்காக நான் மொபைல வாங்கி பார்த்தேன். ஷாக் ஆயிட்டேன். பார்த்தா என் தங்கச்சியோட முகசாயல்ல இவரோட பொண்ணு இருந்தாங்க. எனக்கு ஒரே கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. டிஸ்டர்ப் ஆயிட்டேன். என்ன இதுக்கு பின்னாடின்னு கண்டுபிடிக்க முடிவு பண்ண என் போலீஸ் ஃப்ரெண்டு கிட்ட இத ரகசியமா தேட சொன்ன. அந்த சமயத்துல தான் ஜோசியர் ஃபோன் பண்ணாரு. அனுவும் நந்தாவும் காதலிக்கிற விஷயத்த என்கிட்ட சொன்னாரு. இவங்களை சந்திக்க நான் கிளம்பி வந்தப்ப தான் தனசேகரன் சார் எனக்கு அட்டு விஷயத்த சொன்னாரு. இவனை கன் பாயிண்ட்ல மிரட்டினப்போ எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டான். அட்டு தனசேகர் சாரோட பொண்ண அடிச்சு கொன்ன விஷயம் அப்பட்டமா தெரிஞ்சது. இந்த வீடியோவை எடுக்க ஐடியா கொடுத்ததும் அதை வியாபாரம் பண்றதும் நந்தான்னு புரிஞ்சிடுச்சு. இதெல்லாம் நான் ஏன் பண்ணேன்னா என் தங்கச்சி அனுவுக்கு தான் ஒரு குற்றவாளிய காதலிக்கிறோன்னு அவளா நல்லா உணரணும். அதைத்தான் நான் ஆசைப்பட்டேன். அவங்கள அரெஸ்ட் பண்ணலாமா சார்?